வணக்கம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவில் ஐக்கியம். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு வெளிவந்த உண்மை. வேதனையில் விஜய். இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கே இப்படி இருக்குன்னா விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்கும்? சரி, இது உண்மையா போயா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாவற்றையும் உடைச்சி பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளும், புசி ஆனந்தவுடைய செயல்பாடுகளும், நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் இது போன்றவுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு சந்தேகத்தை எழுப்புகின்றதாம். ஆதவ அர்ஜுனா தான் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர். அவர் தான் விஜய்க்கு என்ன பேசணும் என்பதையும் எழுதி கொடுப்பாரு. அதோட எந்தெந்த இடத்துல மீட்டிங் பேசணும் அப்படின்றதையும் எழுதி கொடுப்பாரு. அதோட கூட்டத்தை எப்படி கூட்டணும், விஜய் அவர்கள் எந்த வழியில் பயணிக்கணும், எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடியவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தானுங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் போட்டு கொடுக்கின்ற பிரச்சார பயணத்தில் எத்தனை நாள் விஜய் அவர்களால் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ண முடியுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நாள். அதற்கு பிறகு ஒரு மாசத்துக்கு விஜய் அவர்களால் வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு சர்ச்சைகள் வெடிக்கும். இப்படி விஜய் அவர்களை திட்டமிட்டே வீட்டில் முடக்குகின்ற வேலையைத்தான் ஆதவ அர்ஜுனா பார்க்கிறாரோ அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிறதா? எந்த இடத்துல இந்த சந்தேகம் வலுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேட்பாளர் தேர்வில் இருந்து ஆதவ அர்ஜுனா மீது விஜய்க்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாக வேறு கட்சியில் இருந்து தவேகாவிலிருந்து இணைந்து சீட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். உடனடியாக தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவங்க வேட்பாளர் தேர்வில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்தவர்கள் எல்லாம் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு கேட்கிறவங்களுடைய பின்னணி ஆராய்ந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் எந்தவித பின்னணியும் ஆராயாம தவேகாவுக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிட்டாருப்பா, ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்காருப்பா, கையில் பணம் வச்சுங்கிறாருப்பா என்ற அடிப்படையிலே விஜய் கிட்ட இந்த தொகுதிக்கு இவரை நிக்க வைக்கலாம் அப்படின்ற அடிப்படையிலே பரிந்துரைத்திருக்கின்றார்களாம். அப்படி வேட்பாளர் தேர்வில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சொதப்பி இருக்கின்றார். விஜயை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை பெண்கள் பாதுகாப்பு பிரதானமானது. எந்த கட்சியும் கொள்கை தலைவராக பெண்களை வைக்கல. ஆனா நாங்க 2 பெண்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கோம். அதனால பெண்கள் பாதுகாப்புக்கு எப்போதும் முன்னுரிமை, பெண்கள் முன்னேற்றத்துக்கு எப்போதும் முன்னுரிமை அப்படின்னு விஜய் பேசுவாராம். ஆனால் பாலியல் வன்புணர்வு, பாலியல் சீண்டல், பாலியல் அத்துமீறல் நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, இந்த புகாருக்கு ஆளான பிரகாசம் என்றவரை பூந்தமல்லி தொகுதிக்கு வேட்பாளராக விஜய் அவர்கள் நியமித்திருக்கின்றார். தேர்தல் வியூகம் வகுக்கிறோம், விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறார் பாருங்க, அசால்ட்டா பிடிப்பாருங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஆதரவு 17% இருந்தது. விஜய் அவர்கள் வெளியே பிரச்சாரம் பண்ணார், 20% ஆச்சு. இப்போ எங்களுக்கு 40% ஆகிவிட்டது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டா ஆட்சி பிடிப்பார் அப்படின்னு களத்துல இறங்கி கருத்து கணிப்பு எடுத்த மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசுவானா. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவும் இன்னும் 2 பேரும் சேர்ந்துதான் எப்படி நாம வெற்றி பெற வேண்டும், யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், எங்க நிறுத்தலாம் என்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அவங்க பலம் பலவீனம் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இவருக்கு வேட்பாளராக நாம வாய்ப்பு தரலாம் என்பதை விஜய் கிட்ட பரிந்துரைப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவ திருவள்ளூர் காவல் நிலையத்துல வழக்கு பதியுமாறு ஒரு பெண்ணு போய் முறையிடுகின்ற அளவுக்கு அத்துமீறலில் ஈடுபட்டவனுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. இது விஜய்க்கு பெருத்த அவமானம். அதுலயும் ஆதவ அர்ஜுனா இருக்கலாம், புசி ஆனந்தவர்களா இருக்கலாம். என்ன பில்டப் விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தவேகாவுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அத்தனை பேரும் தனித்துவமாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் செய்து அவர்களை வேட்பாளராக வெளியிட்டிருக்கின்றார்கள். இவங்க வேட்பாளர் அல்ல, காப்பாளர்கள் அப்படின்லாம் சொன்னாராம். ஸோ இந்த மாதிரியான வேட்பாளர்கள் மற்ற கட்சியில் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ என்கின்றவங்க பார்த்தீங்கன்னா எந்த புகாருக்கும் ஆளானவர்களாக இருக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பானவர்களாக இருக்கணும், ஊழல் பண்ணாதவங்களா இருக்கணும், அறிமுகமானவர்களாக இருக்கலாம், 2வது அனுபவசாலிகளாக இருக்கலாம். ஆனால் அவங்க கனிம வள கொள்ளை செய்யாதவங்களா இருக்கணும், 2வது மக்கள் வரிப்பணத்தை கொள்ளை அடிக்காதவங்களா இருக்கணும், நேர்மையானவர்களாக இருக்கணும். அப்பேற்பட்டவர்களை தான் நான் வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பார்த்து பார்த்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மகளுடனே இருக்கக்கூடிய வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நம்ம விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிமுகம் பண்ணுகின்ற போது இப்படி வசனமெல்லாம் பேசினாராம். ஆனா கடைசியில
ஆதவ அர்ஜுனா அவர்கள் வேட்பாளருடைய குற்ற பின்னணியை ஆராயாம விஜய் கிட்ட லிஸ்ட்டை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. நேத்தெல்லாம் ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான். பாலியல் வன்புணர்வு செய்த, பாலியல் தொல்லை கொடுத்த, அதாவது பாலியல் அத்துமீறல் செய்த ஒரு அப்பட்டமான குற்றவாளிக்கு வேட்பாளர் வாய்ப்பு தந்திருக்கின்றாரே விஜய். விஜய்க்கு கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியலையா, இல்ல வேட்பாளர் யாருன்னு தெரியலையா? ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் VS பாபு என்று நம்ம கொளத்தூர் தொகுதியில் நிற்கின்றவருடைய பெயரை உச்சரிக்காம பிரபு என்று உச்சரிக்கின்றார். அதுலயும் நம்ம MK ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் VS பாபு. அதிமுக வந்தவர், முன்னாள் MLA. இப்படி பெரும்புள்ளியா இருக்கக்கூடியவர் நம்முடைய ஸ்டாலின் ஐயாவை எதிர்த்து எந்த வேட்பாளர் நம்ம போட்டிருக்க என்ற நினைவு கூட இல்லாம VS பாபு என்று சொல்வதற்கு முன்பாக பிரபு நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு நம்ம விஜய். மொத்தமாக இந்த ஆதவ அர்ஜுனாவையும் புசி ஆனந்தையும் அருண்ராஜ் அவர்களையும் நம்பி இந்த கட்சியை விட்டுருக்காரு. அவனுங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு எஜுகேட் பண்ணல. இன்னைக்கு வேட்பாளர் தேர்விலும் சரி, பொதுக்கூட்டத்தில் பேசுவதையும் சரி, விஜய் மொத்தமா சொதப்பி இருக்கிறாரு. அதனால பாலியல் தொல்லை கொடுத்தவனுக்கு வேட்பாளராக வாய்ப்பு தந்தது விஜய்க்கு பெரிய பின்னடைவா இருக்கிறது. இந்த பின்னடைவுக்கு காரணம் ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு விஜய் நினைக்கின்றார். இவர் திமுகவுடைய ஒரு கைகூலியா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கஞ்சாவை நாங்க தான் ஒழிப்போம், போதைப் பொருளால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுலயும் பெரம்பூர்ல பேசினார் பாருங்க விஜய், ஒளரி கொட்டினார். சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா கழிப்பறை இல்லாம இருக்க முடியுமா? ஆனா இந்த அரசாங்கமானது 75 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி 20 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி ஆண்டு என்ன பெரம்பூரை வளர்த்திருக்கிறாங்க. அதனால கழிப்பறைக்கு கூட வசதி இல்லை. முள்காட்டுக்கு போய் ஒரு இளம் பெண் இயற்கை உபாதையை கழிக்கின்ற பொழுது பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த மாடல் ஆட்சி வேணுமா அப்படின்னு கேட்கிறாராம். சோறு தண்ணி இல்லை என்றாலும் கூடவா. ஸோ இப்படி சொதப்பலான பேச்சுக்கு சொந்தக்காரராக விஜய் மாறி போயிருக்கிற இந்த தருணத்தில் போதையால தான் பெண்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கின்ற விஜய், போதைப் பொருள் வித்து சிறை சென்று குண்டர் சட்டம் பாய்ந்து 10 நாளைக்கு முன்பாக ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கக்கூடிய சந்திர காண்டீவன் பேராவூரணி தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக விஜய் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செய்தவன், இன்னொருத்த போதைப் பொருள் குறிப்பா கஞ்சா வித்தவன், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவன். இந்த 2 பேருடைய பின்னணியை ஆராயாம அப்படியே அள்ளி கொடுத்தா எல்லாம் நியாயமா இருக்குமா? அதிமுக நிறைய பேர் வந்திருக்காங்க, திமுக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க மீது எல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அவங்களாம் ஊழல் குற்றச்சாட்டு, அது நிரூபிச்சாதான் பாத்தீங்கன்னா அவங்க குற்றவாளியா இல்ல நிரபராதியா என்று தெரியும். ஆனா இவங்கெல்லாம் கையும் களவுமாக பிடிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க. அதுலயும் இந்த பூந்தமல்லி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய பிரகாசத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, அவரு தவேகாவில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிக்கே பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாருங்கோ. அதை பற்றி தலைமையில சொல்லியிருக்குதுப்பா அந்த அம்மா. ஆனா தலைமையில நடவடிக்கை எடுக்காம அந்த ஆளுக்கு வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக திருவள்ளூர் காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த பாவி என்ன சீரழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் தந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் மீது 6 பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. விஜய்க்கு கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது வேட்பாளர் தேர்வுல மட்டும் சொதப்பல, 2வது பிரச்சாரத்துக்கு வீக்கம் வகிக்கின்ற பொழுது எப்ப பார்த்தாலும் சர்ச்சையாகி எத்தனை தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கின்றாரோ அத்தனை தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகாம இடையிலேயே பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டு வீட்டுக்கு திரும்பி விடுகின்றார். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் பிரச்சார வீகம் வகுப்பதோ இல்ல பிரச்சாரத்துக்கு போறதை பற்றியோ அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனா இந்த பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய புசி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் நல்லா தெரியும் இல்ல, சர்ச்சைகள் ஆகிறது, பிரச்சனை ஆகிறது. நம்ம பிரச்சார கூட்டத்தை ரத்து பண்றாங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து பாடம் கற்க வேண்டியவங்க யாரு? பிரச்சாரத்தை மாற்றி அமைக்கணுமா இல்லையா? அந்த பிரச்சார முறையை மாற்றி அமைத்து தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாரு, விஜய் திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. சோ அவரு ஸ்டார் கேட்டகரி, அவருக்கு ஒன்னா ஓட்டு போடலாம், எல்லா வேட்பாளரும் வெற்றி பெறணுமா இல்லையா? சோ அதனால பிரச்சாரம் அதிமுக திமுக விட விஜய் வலிமையாக இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனா எப்ப பார்த்தாலும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்காம விஜயனுடைய பிரச்சார கூட்டங்களை ரத்து செய்து விட்டு விஜய வீட்டுல முடக்கி விட்டு அதிகாலையில ஆதவ அர்ஜுனா போயிட்டு வில்லி வாக்கத்துல வாக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா அவர் வெற்றி பெற்றா போதும். அவர் வெற்றி பெற்றா எல்லாருக்கும் தெரியுது, திருமாவளவன் போன்றவர் கூட தெரியுது, அடுத்து வருகின்ற ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு எம்எல்ஏவும் முக்கியம் ஆட்சி அமைக்கின்றவங்களுக்கு.
ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவளிக்கின்றேன், எனக்கு என்ன பதவியை தரீங்க, எந்த அமைச்சர் பதவி எனக்கு வேண்டும் என்று கேட்டு பேரம் பேசி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வாரு. ஸோ அதனால தான் வெற்றி பெற்றா போதும் என்று ஆதவர்ஜுனா நினைக்கின்றார். விஜய் எப்படி போனாலும் பரவாயில்ல என்று நினைக்கின்றார். விஜய் வீட்டில் முடங்குகின்ற பொழுது மற்றவங்கெல்லாம் அதிகாலையிலே பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது விஜய் எப்போ வெளியே கூட்டின்னு வர போறாங்க. அதனால பிரச்சாரத்தினுடைய மெத்தேடை பார்த்தீங்கன்னா மாற்றி விஜய எல்லா மக்களும் சந்திக்கிற மாதிரி, விஜய் எல்லா வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்யற மாதிரி ஏற்பாடு செய்யணும். இன்னும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 23 நாள் இருக்குமா? ஸோ இந்த 23 நாள்ல விஜய் அவர்கள் எத்தனை தொகுதியை கவர் பண்ணுவார், எத்தனை வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வார். ஸோ மொத்தத்தில் விஜய் வெற்றி பெறக்கூடாது. ஆதவர்ஜுனா விஜயை விட செல்வாக்கு மிகுந்தவராக நிரூபிக்கப்பட வேண்டும். ஒன்று, திமுகவில் போயிட்டு பதவி வாங்கலாம். ரெண்டாவது, இந்த தவேகாவையே கைப்பற்றலாம். விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இல்லை என்பது நல்லா தெரியுது. அவர் ஒரு ஜாலி மேனாக இருக்கிறார். ஸோ அவருடைய வாழ்க்கையே தனி வாழ்க்கையாக இருக்கிறது. எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிற மாதிரி தெரியல அரசியல் களத்தில். அதனால் இப்படி இருக்கக்கூடிய விஜயை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரான்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெற மாட்டார், தோல்வி அடைவார். அப்படி தோல்வி அடைந்து துவண்டு இருக்கின்ற போது கட்சியை நாம கைப்பற்றிக்குவோம், இன்னொரு கருணாநிதியாக மாறுவோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா நினைக்கிறாரான்னு தெரியல. சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜுனாவை விஜய் அவர்கள் நம்பக்கூடாது. ஏன்னா ஆதவர்ஜுனா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லா இருக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, தான் வெளியே இருக்கணும் என்று நினைக்கின்றாரு. அதே மாதிரி திமுகவை கடுமையாக திட்டணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி திமுகவும் விஜயும் அவங்க கட்சியும் கடுமையாக திட்டணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக ஆதவர்ஜுனா திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் கவர் செய்யணும் அப்படின்றதுக்காகவே தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம திமுகவை எங்க பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, விஜயும் திட்ட வைக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக அதிமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வெற்றி பெற்றால் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி நிச்சயம் உண்டு. ஆதவர்ஜுனா எப்படியா இருந்தாலும் திமுகவுடைய செல்வாக்குல வெற்றி பெற்று விடுவார். அது மட்டும் இல்ல, ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் சபரீசனை இதுவரைக்கும் 3 முறை சந்தித்து இருக்கின்றாராம். விருகம்பாக்கம் தொகுதியோ வில்லிவாக்கம் தொகுதியோ எங்க நிற்கிறார் ஆதவர்ஜுனா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்று சபரீசன் அவர்களே ஆசைப்படுகின்றாராம். ஏன்னா தவேகாவில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சபரீசன் மூலமாக தெரிந்து கொண்டு திமுகவில் பாத்தீங்கன்னா விஜய் வெற்றி பெறத்தை தடுக்கணும், வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுதாம். அதனால ஆதவர்ஜுனா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் என்று நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு. ஒருபோதும் விஜயை வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்க மாட்டாரு. அவருடைய ஐடியா அத்தனையுமே பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற வேண்டும், அதற்கு தான் ஆதவர்ஜுனா பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறாரு. ஆதவர்ஜுனா பயங்கரமா விமர்சனம் பண்றாரு, ஆனா அவர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கர் ஆகிய நான் திமுக விமர்சனம் வச்சா, நாகரிகமா விமர்சனம் வச்சா, பொய் குற்றச்சாட்டு இல்லாம உண்மையான விமர்சனங்களை வச்சா, அவதூறு பரப்பாம உண்மையான விமர்சனம் வச்சா நான் கைது செய்யப்படுகின்றேன். ஆனா ஆதவர்ஜுனா ஏன் அவரை தொட்டு பார்க்க மாட்டீங்க? அவர் பெரிய நடிகரா, அரசியல் ஆளுமையா, பத்திரிகையாளரா, யார் அவரு? அவருக்கு திமுக இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, திமுக அவரை ஒண்ணுமே பண்ணாம விட்டு வைத்திருப்பது, ஆனா எது பேசினாலும் என்னை தூக்கி உள்ள வைப்பது. அப்போ எதுக்காக நம்ம ஆதவர்ஜுனா கிட்ட பாத்தீங்கன்னா திமுக மென்மையான போக்கு கடைபிடிக்கிறது? ஸோ எல்லாவற்றிலும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். திமுக ஒருத்த கண்ணாப்பண்ணா திட்டுகின்ற போது அவனை அமைதியா விட்டு கடந்து போகுதுன்னா அப்ப திமுகவுக்கும் அவனுக்கும் கூட்டணி இருக்குதியா, ரகசிய உறவு இருக்குதியா? இதை புரிஞ்சுக்கணியா விஜய்? அப்படி புரிந்து கொள்ளாத காரணத்தால்தான் வேட்பாளர் விஷயத்தில் சொதப்பினாரு. அவர் பிரச்சாரத்துக்கு வெளிவர முடியாத அளவுக்கும் இந்த ஆதவர்ஜுனா உள்ளவே போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ திருச்சி கிழக்கில் 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு மீண்டும் பாருங்க பெரிய கூட்டம் கூடிச்சு, காவல்துறை ஒத்துழைப்பு நல்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் மீண்டும் வீட்டில் அடிச்சிடுவாங்க. மொத்தத்தில் விஜயும் தோக்கணும், விஜயனுடைய வேட்பாளர்களும் தோக்கணும், ஆதவர்ஜுனா மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஐடியா தாயா அந்த அஜெண்டா, திமுக அஜெண்டாயா. அதனால விஜய காலி பண்ணதாயா ஆதவர்ஜுனா தவேகால சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. சவுக்கு சங்கர் சொல்வதும் 2வது வேட்பாளர் தேர்வும் விஜய் பிரச்சாரத்துக்கு போகாம ஆதவர்ஜுனா பார்த்துக் கொள்வதும் எல்லாவற்றையும் ஒற்றுமொத்தமா வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமா நமக்கு ஒன்று தோணுகிறது. ஆதவர்ஜுனா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் மறைமுகமா என்பது மட்டும் உறுதியாகிறது. அது மட்டும் இல்ல, அர்ச்சனா பட்நாயக் என்ற தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சூப்பரா செயல்படுகின்றாரா, நடுநிலையா செயல்படுகின்றார்களாம். ஆனா அவங்களை கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சரியா செயல்படவில்லையாம். அதனால இங்க இருக்கிற அதிகாரிகள் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு ஜால்ரா போறவங்களா இருக்காங்க. அதனால தான் விஜய்க்கு பாத்தீங்கன்னா பிரச்சாரம் போறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு வைக்கிறாரா. எங்க தலைவர் வெளியே போனாவே பாத்தீங்கன்னா திமுக காரங்க பயப்படுறாங்க, அதை முடக்கணும் என்பதனால தான்
நம்ம குளத்தூர்ல விஜய்க்கு எதிராக சரிவலையில் ஈடுபட பார்த்தாங்க. பஸ் எல்லாம் வரிசையா விட்டாங்க. பெரிய நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. அங்க கூட்டமானது அலை மோதுற மாதிரி இருந்தது. மரணங்கள் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்துல விஜய் தான் வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. காவல்துறை ஒத்துழைப்பானது வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல சரியா இருந்தது, ஆனா குளத்தூர்ல சரியா கிடையாது. கரூர்ல எப்படி கண்டுக்காம விட்டாங்களோ அதே மாதிரி முதலமைச்சருடைய தொகுதியில கண்டுக்காம விட்டாங்க. அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்பவுமே சரி ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அந்த ரூல்ஸை வந்து அப்படியே கடைபிடிக்க வேண்டும் தவேகாக்காரங்க. ஆனா பெரம்பூர்ல பொதுக்கூட்டமானது இத்தனை மணிக்கு தான் தொடங்கணும் அப்படின்னு காவல்துறை சொல்லுகின்ற போது அதுக்கு முன்கூட்டியே தொடங்கிட்டாங்களாம். ரெண்டாவது இத்தனை ஸ்பீக்கர் தான் வைக்கணும் அப்படின்னு கணக்கு சொன்னாங்களாம். ஆனா கிட்டத்தட்ட 30 ஸ்பீக்கர் வச்சாங்களாம். மொத்தத்துல காவல்துறை சொல்றதை கடைபிடிப்பதே கிடையாதா விஜயினுடைய பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவங்க. அதனால விஜய் மீதும் வழக்கு பாய்ந்திருக்குது, விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்க மீதும் வழக்கு பாய்ந்திருக்குது. அர்ச்சனா பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் என்னையா மற்ற தலைவர் மீது வழக்கு பதியாம எதுக்கே விஜய் மீது மட்டும் வழக்கு பதிந்திருக்கிறீங்க, காவல்துறை அதிகாரி விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்துல பேட்டி கொடுப்பதன் மூலமாகவே தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாரு. ரெண்டாவது விஜய வீட்டிலேயே முடக்கிட்டோம்னா நாம தான் கட்சி என்று அடையாளமானது ஆகி போயிடும். தேர்தலுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றலாம் என்று நினைக்கின்றார். ரெண்டாவது விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணாருன்னா திமுக ஆதரவு வாக்குகளையும் அள்ளுவாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அள்ளுவாரு. அது திமுக பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமே வந்து பிரிக்கப்பட வேண்டும், திமுக ஆதரவு வாக்குகள் பிரியக்கூடாது. அதனால விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளிவரக்கூடாதுன்னு பிரச்சாரத்தை முடக்குகின்ற வேலை பார்க்கறதே வந்து பாத்தீங்கன்னா திமுக கைகூலியா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஸோ விஜய் மிகப்பெரிய தவறு செஞ்சது ஆதவ அர்ஜுனாவை கட்சிக்குள்ள கொண்டு வந்ததுதான். அதனால வெற்றி விஜய்க்கு கைக்கு எட்டிய தொலைவில் இருந்தது, ஆனா அதை கோட்டை விட்டுட்டாரு. இதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்களால தான் அப்படின்னு அடித்து சொல்றாங்க. ஸோ திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் என்று சவுக்கு சங்கரும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. இந்த சந்தேகம் விஜய்க்கும் வலுத்திருக்கிறதா. ஸோ தேர்தலுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா வெற்றி பெற்று திமுகவில் ஐக்கியமாவார் என்ற கருத்து ரொம்பவே அதிகமாக அடிபடுகிறது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையா இருக்குதா இல்லை என்று. நன்றி நண்பர்களே.